என்ன எது கடத்திட்டு வந்தீங்க? நீங்களா யாரு? இந்த மாதிரி அனாவசியமான கேள்விலாம் கேட்க கூடாது. நாங்க சொல்றத மட்டும் தான் கேட்கணும். இந்நேரத்துல எங்க அண்ணன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. போலீஸ் உங்களை சும்மா விடாது. நீங்க எல்லாரும் நல்ல மாட்ட போறீங்க. செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா, தெம்மாங்கு காற்றே இங்கு சீர் கொண்டு வாவா. டாக்டர் மேடம், பாட்டு பிடிச்சிருக்கா? என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே எனக்கு இந்த பாட்டை பாடணும் போல தோணுது. ஏய், நாங்க சொல்றபடி கேட்டா உயிரோட போலாம், இல்ல நீயும் போக முடியாது, இங்க இருக்கிற பசங்களும் உயிர் வாழ முடியாது. கஞ்சனா, அவங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்க. பணம் தருவாங்க, வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நான் என்ன பண்ணணும்? படிச்ச புள்ளன்னா படிச்ச புள்ளதான். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியே. நீ என்ன பண்ணணும்னா, ஒரு குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணணும். குழந்தைக்கு ஆபரேஷனா? என்ன ஆபரேஷன்? உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்டுக்கு கண் பார்வை வர்றதுக்காக ஆபரேஷன் பண்ணிருப்பீங்க. அது அப்படியே உல்டாவா பண்ணணும். இங்க 8 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப டார்ச்சர் பண்றா டாக்டர். அவ கண்ணில் ஆபரேஷன் பண்ணி ரெட்டினாவே எடுக்கணும் டாக்டர். அந்த பொண்ணை குருடாக்கணும். ஐயோ, இது பாவம் இல்லையா? பாவம் புண்ணியம் பார்த்தா காசெல்லாம் பார்க்க முடியாது. எங்களுக்கு பணம் தான் முக்கியம். ஊராம்பிள்ளைங்க மேலாம் வருத்தப்படாத. இதை நீ செய்யலன்னா உன் பிள்ளைய நாங்க கொன்னுடுவோம். இதுக்கு நீங்க ஒத்துக்கலன்னா உங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ராஜேந்திரா, அதெல்லாம் ஒத்துப்பாங்க ராஜேந்திரா. என்ன டாக்டர், ஒத்துக்குவீங்க தானே? நீ என்ன ஒத்துக்கிறது? ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும், இல்ல உன் பிள்ளைங்களை நீ உயிரோட பார்க்கவே முடியாது. சரி, யாருக்கு ஆபரேஷன் பண்ணணும்? எது கேக்குற? ஆபரேஷன் பண்ண போறது நானு. யாருக்கும் தெரிஞ்சுக்க கூடாதா? ஆபரேஷன் பண்ண ஒத்துக்கிட்ட, அதனால சொல்றேன். கோடீஸ்வரர் வீட்டு புள்ள, பேரு குஷி. டேய் வாங்கடா. குஷியா? நீங்க தான் ராஜேங்கிற ராஜலட்சுமியா? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. நீங்க தான் ராஜியா? நீ யாரு? வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் வாசல்ல நிக்க வச்சு பேசுவீங்களா? ஏய் வாலு, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. வழிய விடுங்க. ஏய், ஏய் யாருடி நீ? என்னடி சுத்தி பார்த்துட்டே இருக்க வீட்டை? ஏய் குட்டி, யார் நீ? பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. டாக்டர் வீடாச்சே, நல்லாதான் இருக்கும். ஆஹா, அதெல்லாம் சரி. நீ யாரு, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்க? முதல்ல அதை சொல்லு. உங்களை பத்தி ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்னன்னா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்காம வாயே பார்த்துட்டு இருக்கீங்க. போங்க, போய் தண்ணி கொண்டு வாங்க. போங்க. இந்தாடி பெரிய மனுஷி தண்ணி. எனக்கு தாகம்லாம் இல்ல. வீட்டுக்கு வரவங்களுக்கு தண்ணி குடுக்குறீங்களான்னு செக் பண்ணேன். ஓகே தான். ஏய், இது பாரு, என்கிட்ட நீ அடி வாங்க போற. நீ யாருன்னு சொல்ல மாட்ட? குழந்தைங்களை யாராவது அடிச்சா 1098க்கு ஃபோன் பண்ண சொல்லிருக்காங்க. ஜாக்கிரதை. அடி பாவி, இவ்ளோண்டா இருந்துட்டு இவ்ளோ பெரிய வாயா? உன் பேர் என்னடி? இளைய தளபதி விஜயும் ஜோதிகாவும் நடிச்ச படத்தோட பேர் என்ன? விஜயும் ஜோதிகாவும் நடிச்ச படத்தோட பேரா? தெரியலையேடி. இன்னும் வளரணும்.
பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஒண்ணு அண்ணே அண்ணே என்ன ராஜி? இங்க கொஞ்சம் வந்து பாரு இவள. என்ன ராஜி போட்டு கொடுக்க போறியா? குத்துனா இத்தனோட இருந்துட்டு என்ன பேர் சொல்லி கூப்பிடுறியா நீ? ராஜி தானே உன் பேரு, கூப்பிட்டு தானே பேர் வச்சிருக்காங்க, அப்புறம் என்ன? பாருண்ணே இத்தனோட இருந்துகிட்டு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா? இவ பேரை கேட்டா பேர் சொல்ல முடியாதுங்கறா இவள. தெரியாதவங்களுக்கு பேரு அட்ரஸ் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எங்க சித்தி சொல்லிருக்காங்க. யாருன்னு இவ சித்தி சித்தி சித்தின்னு புராணத்தை பாடுறா. ராஜி, அவ சொன்ன ஒரு வார்த்தையை வச்சே அவ யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏமா, உன்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல? தெரியலையேண்ணே. ஏய் உண்மையை சொல்லி இல்லைன்னா அடிச்சிருவேன் உன்னை. கலக்குறீங்க டாக்டர். பேஷண்ட்டுக்கு நோயை கண்டுபிடிக்கிற மாதிரி நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர். ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்கா இவ. டென்ஷன் ஆனா உனக்கு அடிச்சு வச்சிருவேன். உன்னை பத்தி அன்பானவா அறிவானவன் பேசிக்கிறாங்க. நீ என்னடானா கடிச்சு வைப்பேன் கிள்ளி வைப்பேன்னு சொல்ற. ஐயோ வடிவேல் அங்கிள் சொன்ன மாதிரி திருபிள்ளத்தனமால இருக்கு. அடி பாவே. தெய்வமே உனக்கு என்னதாமா வேணும்? நான் என் சித்தி மேல உயிரே வச்சிருக்கேன். ஆனா என் சித்தி அவங்க அத்தை மேல உயிரே வச்சிருக்காங்க. அதான் அவங்க அத்தை எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல, அழகாத்தான் இருக்கீங்க. யாரீ உன் சித்தி? ராஜி, இவ நம்ம ராஜீவோட பொண்ணுமா. இவ சித்தி சித்தின்னு சொல்றது நம்ம ஸ்னேகாவத்தான். அடி பாவி, நீதான் அந்த குஷியா? யாயா நானே தான். ஐயோ அழகு 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 பிள்ளை. இதெல்லாம் உன் வேலையா? சித்தப்பா ஒண்ணு சொல்லாதீங்க. எங்க சித்தி எப்ப பாரு உங்க புராணமே பாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ராஜி 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 தான். அப்புறம் நான் உங்களை பார்க்கணும்னு சித்தப்பா கிட்ட சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தாரு. நான் வரேன்னு தெரிஞ்சா நீங்க அலர்ட் ஆயிருவீங்கல்ல, அதான் சர்ப்ரைஸா வந்தேன். எப்படி அழகு, சூப்பர்டா. பரவாயில்ல, உங்க சித்தி ஒண்ணு பெரிய புத்திசாலியா தான் வளர்த்திருக்கா. ஆமா, நீங்களே எங்க சித்தி அப்படித்தானே வளர்த்திருக்கீங்க. அடே எங்க அப்பா. கொஞ்ச நேரம் பேசினதுக்கே உன்னை கீழே இறக்கி விட மனசு வர மாட்டேங்குது. உன் வயசுல உன் சித்தி ஸ்னேகாவும் இப்படிதான் துருதுருன்னு இருந்தா. அப்படியா? எங்க சித்தி நிறைய குறும்பு பண்ணுவாங்களா? அவ கொஞ்சமா தான் பண்ணா. நீ தான் பயங்கர வாளு. சரி, உனக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம் தரவா? சரி வா. குஷி நம்ம குஷியா இருக்குமோ?
ஸ்னேகா குஷிய பெத்த மகளா நினைச்சு வளர்த்துக்கிட்டு வரா. ச்சே, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இதை எப்படி ஸ்னேகா தாங்கிக்க போறான்னு தெரியலையே. நான் இந்த ஆபரேஷனுக்கு சம்மதிக்கலனா வேற ஒரு டாக்டரை வச்சு எப்படியும் குஷியோட பார்வையை பறிச்சிருவாங்களே. ஓ, இப்ப என்ன பண்றது? யாரோ காஞ்சனா, அவளை கடத்துறதுக்கு பதிலா என்ன கடத்திட்டானுங்க. அந்த பொம்பளை வந்திருந்தா கண்டிப்பா உயிருக்கு பயந்து குஷிக்கு ஆபரேஷன் பண்ணியிருந்திருப்பா. ஆளை மாத்தி தூக்கிட்டு வந்துட்டானுங்க. என்னை கண்டாக்டர்னு நம்புறாங்க. தீமையில ஒரு நன்மை இருக்கிற மாதிரி நான் இங்க வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு. என் உயிரை கொடுத்தாச்சும் இந்த குழந்தைகளை கண்டிப்பா காப்பாத்தணும். ஸ்னேகா உயிரையே வச்சிருக்கிற குஷிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி ஆகணும். குஷியை காப்பாத்த நடக்கிற போராட்டத்துல என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்தி ஆகணும். காப்பாத்தணும். காப்பாத்தி காட்டுறேன். என்னம்மா செந்தூர பூவே, ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏங்க சின்ன குழந்தைங்களை போய் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இதெல்லாம் நியாயமா? உனக்கு கோவம் கூட வருமா? என்ன கேட்ட? சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்காம பல்லு போன பாட்டிங்களுக்கா கொடுப்பாங்க? ஒன்று தெரியுமா, இதுங்கெல்லாம் வெளியே போகும்போது உடம்புல சக்கரை வியாதியோட போகும். அது என்ன வியாதி டாக்டர்? ஜுவனைல் டயபெட்டிக்ஸ். அதுக்காக நாளைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்ககிட்டயே வருவாங்க. நீங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம், அந்த லேப்ல இருந்து உங்களுக்கு கமிஷன் வரும். ஸ்கேனிங்க்கு அனுப்பலாம், அங்கிருந்து உங்களுக்கு கமிஷன் வரும். அப்புறம் கடைசியா மாத்திரை எழுதி கொடுக்கலாம், அதுக்கு மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து கமிஷன் வரும். டாக்டருக்கு படிச்சதுக்கு எவ்வளோ வருமானம். மனுஷன் பொழைச்சாலும் காசு, செத்தாலும் காசு. நாம வாழ்றோம்ல. எல்லாருக்கும் அந்த இன்ஜெக்ஷனை போட்டீங்களா? குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சா? இல்ல, ஒரே ஒரு தடவை தான் போட்டோம். அதுக்குள்ள இந்த குஷிங்கிற வாளு செம ரகல பண்ணிருச்சு. எங்க மேடம் செம கடுப்பாயிட்டாங்க. மேடமா? குஷியை குருடாக்கி பிச்சை எடுக்க அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. யார் உங்க மேடம்? அது உனக்கு தேவையில்லாத கேள்வி. காஞ்சனா டாக்டர், ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாமா? அப்படிலாம் நினைச்ச உடனே ஆபரேஷன் பண்ண முடியாதுங்க. குழந்தை ஆபரேஷன் தாங்குமான்னு பார்க்க வேண்டாமா? அதுக்கு முதல்ல ஹெல்த் செக்அப் பண்ணணும். பிபி மற்றதெல்லாம் செக்அப் பண்ணணும்ல. இதெல்லாம் நார்மலா இருந்தா தான் ஆபரேஷன் பண்ண முடியும். என்ன டாக்டர் புதுசா என்னமோ சொல்றாங்க? உண்மைதான் ராஜேந்திரா, குழந்தை நார்மலா இருந்தா தான் ஆபரேஷன் பண்ண முடியும். முதல்ல குழந்தைய போய் கூட்டிட்டு வாங்க, நான் செக் பண்ணும். கூட்டிட்டு வரேன், நல்லா பாத்துக்கோ. ஆபரேஷன் முடிஞ்சா குச்சி எதையும் பார்க்க கூடாது. முதல்ல போய் அந்த குழந்தைய கூட்டிட்டு வாங்க. என்ன நீ இவ்வளவு ஆர்வமா இருக்க? உன்னை நம்பலாமா? இல்ல, ஆபரேஷன் சீக்கிரம் முடிஞ்சா நான் வீட்டுக்கு போலாம்ல. இது பாருங்க, நீங்க என்ன நம்பலாம். காஞ்சனா, ஏதாவது ஹீரோயிசம் பண்ணலான்னு ட்ரை பண்ண, அப்புறம் இங்கேருந்து உயிரோடையே போக முடியாது. வீட்டில் இருக்க உன் குடும்பத்தை அழிச்சிருவேன். அதான் நான் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? போய் முதல்ல குழந்தைய கூட்டிட்டு வாங்க. டேய், அந்த அருந்தவளை தூக்கிட்டு வாடா. காஞ்சனா இப்ப வருவா, அவளை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோ. ஆப்ரேஷன் பண்ணும் போது அந்த குழந்தைக்கு உயிர் போயிடக்கூடாது. அப்படி ஆச்சு மேடம் உன்னை உயிரோட விட மாட்டாங்க. உங்க மேடத்துக்கு அப்படி என்ன அந்த குழந்தை மேல விரோதம்? யாரோ கஜேந்திரனா அவன் பேத்தியை கடத்த சொல்லிட்டாங்க. கஜேந்திரனுக்கும் எங்க மேடத்துக்கும் ஆகாது. கஜேந்திரனை பழிவாங்க அந்த பொண்ணை குருடாக்க போறோம். ஏன் கஜேந்திரனை உங்க மேடத்தால ஒண்ணும் பண்ண முடியலையா? போயும் அந்த சின்ன குழந்தை கிட்ட போய் உங்க வீரத்தை காட்டுறீங்களே. ஏய் டாக்டர், ஓவரா பேசாத. இங்க இருந்து உன் பொணம் தான் வெளியே போகும். குர்ரா பிள்ளைய. சரி, நீங்க கிளம்புங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். காஞ்சனா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஆபரேஷனுக்கு இந்த குழந்தை உடம்பு தாங்குமான்னு பார்த்து சொல்லு. நீங்க முதல்ல கிளம்புங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஜாக்கிரதை. வாங்கடா.
குஷிமா எழுந்துடுமா. குஷி எழுந்துரு. ஷ். நீங்க ராஜி தானே? ஆமாடா. ஷ், சத்தம் போடாத. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உன்னையும் மத்த குழந்தைங்களையும் காப்பாத்த அந்த ஆண்டவன் தான் இங்க அனுப்பி வச்சிருக்காரு. ஆண்டவன் என் தலைய சுத்தி மூக்க தொடுறாரு. எங்களை அப்பயே காப்பாத்திருந்தா இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதுல்ல. இது பாரு, ஒன்னும் ஆகாது. எப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். அதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இருக்கு. எப்படியோ என் கண்ணு ரெண்டும் தப்பிச்சது. இல்லனா என் 2 கண்ணையும் குருடாக்கி பிச்சை எடுக்க வச்சிருப்பாங்க. இது பாரு, அப்படியெல்லாம் நடக்க விட்டுருப்போமா? நேகா சித்திய பாத்தீங்களா? என்ன நினைச்சு அழுதாங்களா? எங்க அப்பா தான் பாவம் ரொம்ப அப்செட் ஆயிருப்பாரு. இது பாரு, கவலைப்படாத. இது பாரு, நான் சொல்றபடி செய். இங்க இருந்து நம்ம எல்லாரும் சீக்கிரமா தப்பிச்சிடலாம். என்ன பண்ணன்னு சொல்லுங்க. டேய், இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி. 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இவளை மும்பைக்கு கூட்டு போறாங்க. 50 லட்சமாண்ணே, நல்ல அமௌண்ட்டுண்ணே. இந்த மாதிரி அம்சமா ஒரு பொம்பளை கிடைக்கிறது குதிரை கொம்புடா. அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும்டா. ஆமாண்ணே. நம்ம நேரம் நல்லா இருக்க போய் இந்த பொண்ணு நம்ம கிட்ட மாட்டிச்சு. விட்டுருங்க அண்ணே, போதை தெரிஞ்சுன்னு வருது. நைட்டு வரைக்கும் தாங்காது போலகுது. இன்னொரு ஊசி போட்டுட்டா? பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் ஊசி போட்டுக்கலாம்டா. அது வரைக்கும் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா? சூப்பர்ண்ணே.